தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தில் நடித்து வரார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி திடீர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ரஜினிகாந்த் சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போலோ மருத்துவமனையில் ரஜினிகாந்த் கடந்த 30ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாயின. பின்னர் ரஜினிகாந்த் உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. அதன்படி ரஜினிகாந்த் இதயத்திலிருந்து ரத்தத்தை உடலின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் மகா தமனியில் அயோட்டா வீக்கம் இருந்தது என்றும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அது சரி செய்ய திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மகா தமனி வீக்கத்தை சரி செய்யும் வகையில் அந்த இடத்துல ஸ்டன்ட் கருவி பொருத்தப்பட்டது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது இரத்த நாள சீரமைப்பு சிகிச்சை என்றும் தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக சிகிச்சை நடந்து முடிந்தது என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராகவும் நலமாகவும் உள்ளது என்று 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் இன்று வீடு திரும்புவார் என்று தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நாளை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இன்று நல்ல நாள் இல்லை என்பதால் நாளை ரஜினிகாந்த் வீடு திரும்ப